படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகும்ல. இந்த படம் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. படத்துல ஏதாவது கருத்து சொல்ல வராங்கல்ல. சார் என்ன சொல்ல வராங்க? இதுதான் சொல்றாங்க. கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ராமராஜன் சார் முன்னாடில படங்கள பார்த்திருப்பீங்க. நான் பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் படம். சோ வந்து இப்போ வந்து ராமராஜன் சார் இளையராஜா சார் மியூசிக் கேட்டிருப்பீங்க. அதோட காம்பினேஷன் உள்ள நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. போர் அடிக்கல எங்கேயும். எமோஷன்ஸ் காமெடி எமோஷன் காமெடி எல்லாமே இருந்துச்சு. ரெண்டுமே ஃபைனலா ஒரு கேள்வி கேட்டு மாட்டி விடுங்க. 10 அவுட் ஆஃப் எத்தனை மார்க்? 10னே தருவேன். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே மிக்சரா இருக்கு. எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே. ஒரு சீன் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். இந்த படத்துல எந்த சீன் கனெக்ட் ஆச்சு? லாஸ்ட்டாக அந்த அப்பான்னு அந்த சொல்கிறது அது சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அப்புறம் அந்த இளையராஜா சார் மியூசிக் நல்லா இருந்தது. அதாவது கதையோட சேர்ந்து வந்து அந்த ஒரு பாட்டிலேயே ஒரு 3 ஸ்டேஜ் சொல்கிற மாதிரி அவங்க அது சூப்பராக இருந்தது. அது கனெக்ட் எல்லா படத்துலயும் வந்து ராமராஜன் சார் படம்னா சென்டிமெண்ட் இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு. நல்லாவே ஒர்க் ஆகிடுது. இந்த அதாவது அவர் தனியாக நல்லாவே ஒரு மாதிரி போல்டாக இறங்கியிருக்காரு. அது சூப்பராக இருக்குது. அது நல்லா இருக்கு. சிம்பிளாக லோன் பற்றி தான் அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. தனித்தனியாக இது நல்லா இல்லை அது அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது. பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 7 or 8. 10 வருஷம் அடுத்துக்கு அப்பா எடுத்த படம். வீடு கட்டுறது எப்படி, வீடுக்கு எவ்வளோ வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும், கடன் வாங்கினா எப்படி அடைக்கணும், எல்லாம் அண்ணன் நல்லா சொல்லியிருக்காரு. படம் வந்துட்டு படமா பாக்குறப்போ ஒரு சில சீன் பயங்கரமா கனெக்ட் ஆகும்ல. பயங்கரமா. ஆனா அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஆனா குடும்பத்தோட பாக்குறது. நம்ம வந்து ராமராஜன் சார் வந்து இந்த இளையராஜா சாரோட அப்படி மியூசிக் ஐயோ பயங்கரமா இருக்குது. பாட்டு நல்லா இருக்கு. செண்பக சாங் ஏதாவது நல்லா இதுல வருது, பாட்டுல வருது. பாட்டு வருது 2 முறை வருது அந்த சம்பவம் பாட்டு. இப்ப ராமராஜன் சார் படம் சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் ஆகும். இந்த படத்துல எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். அந்த பழைய 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிற படம், அந்த பழைய படத்தெல்லாம் ஞாபகம் வருது இல்ல, அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு படம். அதோட நல்லா இருக்கு. ஆமா அதோட இது நல்லா இருக்கு. அதோட இது நல்லா இருக்கு. சரி இப்ப படத்துக்கு வந்துட்டு ஓவராலா உங்களுக்கு ஏதாவது பர்టిక్యులர் சீன் இந்த சீன் பிடிச்சிருப்பா? என்ன சார் பர்టిక్యులரா இந்த சீன் பயங்கரமா இருந்தது அப்படினா எந்த சீன் சொல்லுவீங்க? எந்த சீன் மொத்தமே நல்லா இருக்கு சார். இந்த சீனுன்னு சொல்ல முடியாது, மொத்தமே நல்லா இருக்கு. சிறப்பா இருக்குது. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிருந்தீங்க? அது ஃபுல்ஃபில் ஆருக்கு? ஏன்னா ராமராஜன் சார் படம்னா இல்ல அவரோட படம்னாலே அப்படியே மைல்டா ஃபேமிலி டிராமாவா கிராமம் அந்த பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு. அதாவது வந்து இளையராஜா சார் அண்ட் வந்துட்டு ராமராஜன் சார் அப்படினால ஒரு கூட்டணி பயங்கரமா இருக்கும். நிச்சயமா இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கா? கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கு. அந்த சாங் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல பேங்க் சீன்ல வர அந்த சாங் ரொம்ப எமோஷனலா நல்லா இருந்துச்சு. படத்துல ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வருவாங்க. என்ன சொல்ல வராங்க? கடன் வாங்க வேண்டாம், வாங்குங்க, பட் நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். குட் சூப்பர். லோன் கட்டுற எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கங்கே வர அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகுது, எமோஷனல் கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு. 9 சூப்பர். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. அதுக்கு எப்படி ஆசைப்படக்கூடாது, கடன் வாங்கி கட்டாமல் இருக்கக்கூடாது, டார்ச்சர் பேங்க் டார்ச்சரும் இருக்கக்கூடாது. இளையராஜா அவரோட மியூசிக் எப்படி? சும்மா நல்லா இருக்கு சார். திருப்பி வந்து ஒரு கம்பேக்கா தலைவர்கள் படம் சூப்பராக இருக்கு சார். படம் நல்லா இருக்குன்னா இது மியூசிக்கு சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக் நல்லா தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் வந்து ரொம்ப எமோஷ்னல் டச். நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல கண்டென்ட்டு, நல்ல படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு, நல்ல கதையை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஒரு 5-6 சீன்லாம் ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. ரொம்ப எமோஷ்னல் சென்டிமெண்ட். செகண்ட் ஹாஃபில் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்துச்சு. தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது தான் அவங்க சொல்கிற கருத்து. பட் அந்த கருத்து வந்து கண்டென்ட் வந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க.
இது வந்து சினிமா படம்னு நினைக்க வேணாம், இது ஒரு பாடம். எதிர்கால சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் எதிர்கால பொதுமக்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் உள்ள பாடம். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் ராமராஜன் அண்ணன் நடிச்சிருக்காருண்டா உண்மையிலே என்னால் வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு உள்ள கருத்து, கதை, கரு எல்லாமே அமைந்த ஒரு படம். அது அல்லாமல் இன்னும் சொல்லணும்னு சொன்னாக்கா, இது குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம். கடன் பட்டா என்னென்ன சிரமம் இருக்குங்கிறத எடுத்து வச்சிருக்கு. இந்த 2 இளையராஜா சாருடைய பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த 2 பாட்டுமே முத்தான பாட்டுகள். அந்த அளவுக்கு இன்னும் இது நல்ல வெற்றி நடைபெறும். அதிகமான விளம்பரம் இல்லாட்டாலும் மக்கள் வந்து இதை கேட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஷோன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து நிறையா வந்துடுவாங்க. அவருக்குன்னு ராமராஜனுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. அவருடைய பழைய ரசிகர்கள், புது ரசிகர்களுக்கு இப்போ இளைஞர்களே இப்போ ரசிகர்கள் ஆகிடுவாங்க. இப்போ இருக்க 20s கிட்டு 22 கிட்ஸ்லாம் வந்து அவரோட ரசிகர் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு அங்கே கருத்துக்களையும் அவங்க அதை அட்வைஸையும் வச்சுருக்காங்க. அந்த அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வைஸ். வாழ்க்கைக்கு ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவையான அட்வைஸ். கதையை ஃபுல்லாக சொல்லிட்டா உள்ளே வந்து பார்க்க வர்றவங்களுக்கு சிரமமாக இருக்கும். கதையை அதனால் ஃபுல்லாக சொல்லலை. நான் கண்கலங்கி வரக்கூடிய ஒரு கடைசியான நேரத்தில் படம் முடிய போகும்போது கண்கலங்கி தான் வர்றோம். ஆண்களையும் கண்கலங்க வைக்கின்றது இந்த கதைகள். இது நடந்த கதை. எல்லா ஆடியன்ஸும் எல்லாரும் படத்துக்கு வந்து தேட்டரில் பார்த்தா தான் அதனுடைய அமைப்பே தெரியும். என்னங்க படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர். கதையா ஓவராலா எப்படி இருக்கு? ராமராஜன் சார் திருப்பி அகைன் அந்த ஸ்க்ரீன்ல பாக்குறது எவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. ஆமாம், சந்தோஷமா இருக்கா? சரி, ஓகே. படத்துல என்ன சொல்ல வராங்க? கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, நமக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கிறோமோ லெவலுக்கு அதான். படம் வந்து ராமராஜன் சார் பண்ண அப்படியே ஃபேமிலியா ஃபேமிலியாக நல்லா இருந்ததுங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமா, வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம், அருமையாக இருந்தது. 10 அவுட் ஆஃப் எத்தனை கொடுப்பீங்க மார்க்? மார்க்கே 100 கொடுக்கலாங்க. 100 கொடுக்கலாம். 100 கொடுக்கலாமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு.